ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரவா உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இந்த குட்டி கிளாஸில் 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவுலாம் தண்ணி ஊற்றணும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சுட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து பாருங்கள், நல்லா சிம்மிலே இருக்கணும். ஃபுல்லாக சிம்மிலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடாகிறதுக்கு வேணால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா சிம்மிலே வச்சு கை விடாமல் வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. எப்படி ஒரு 5-6 நிமிஷத்துக்குனாலும் நல்லா வறுக்கணுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சு. அதை பார்க்கும்போதே நல்லா தெரியும், நல்லா சூடாகிருக்கும். இப்போ நம்ம எப்படி உப்புமா செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இந்த அளவு இருக்கிற ரவை வந்துட்டு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்குங்க இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு உளுந்து வந்து நான் தனியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கடுகு உளுந்து ரெண்டுமே இருந்தாலுமே உளுந்து வந்து கொஞ்சம் தனியாகவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே கருகிராமல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து விடுங்க, கருகிடக்கூடாது. அதனால் பார்த்துட்டு அடுத்தடுத்து சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கண்ணாடி பதமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கரலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க வேணும்னா. உங்களுக்கு தக்காளியோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நான் வந்து தக்காளி போடலை. உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படி பிடிக்கும் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சுட்டு காய் வந்து நல்லா வேக வச்சிடணுங்க. அதனால் அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சு அப்பப்போ மட்டும் எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், காய் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்போயும் மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 2 கிளாஸ் எடுத்துருக்கல. இப்போ இதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 ஊற்றிருக்கேன். இது வந்து 3ஆவது கிளாஸு. அடுத்து 4ஆவது கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக அளவோடு செஞ்சீங்க அப்படின்னா உப்புமா சூப்பராக வரும். வேகாமல் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் மிஸ்டேக்கும் வராது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம். அதோட உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து காய் வேகிற அளவுக்கு தானே உப்பு போட்டிருந்தோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு மாதிரி தான், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து உப்பு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா மலமலன்னு கொதித்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரவையை சேர்க்கணும். லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னெலாம் சேர்க்காதீங்க. காயும் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியிலே கொதிக்கும் போது வெந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 டைம்னாலும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ரவையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே கிண்டுங்க. ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துறாதீங்க. அப்போ வந்து கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே கிண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டியே விழுகாது. அதே மாதிரி ரவையை வந்து நல்லா சூடு பறக்க வறுத்துருங்க. கீழே அடி பிடிக்காமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி விழுகவும் செய்யாது. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும்.
இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுட்டு சுற்றி தண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்தாப்பில் கிண்டுங்க. அப்போ தான் அந்த கட்டி விழுகிறது தெரியாது. கிண்டி விட்டுட்டு உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும், அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்து ரவை வந்து நல்லா இழுத்துருக்கும். இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், கிண்டும் போதுமே வந்துட்டு காய் அந்த மாதிரி கிண்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி கிண்டுனீங்க அப்படின்னா சுத்தமாக கட்டி இருக்கிறதே தெரியாது, கட்டியும் விழுகவும் செய்யாது. இடையில மட்டும் எடுத்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுங்க. இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம தண்ணியோட அளவு பொறுத்து தாங்க இருக்குது நம்ம செய்கிற ரவை. அது வந்து களி ஆகிறதும் ரவை உப்புமாவாகிறதும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டே சேர்க்கலாம், இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தாங்க. இந்த மாதிரி இடையில மட்டும் எடுத்து கிண்டி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். சூப்பராக உப்புமா. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரவை உப்புமா. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அப்படியே மலர்ந்து நிற்கிது. கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு ரொம்ப வேகாமல். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவில் தண்ணி போட்டு அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கீழே வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுவும் மேலாப்பில் வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா